பையனோட ஸ்கூல்ல ஃபவுண்டர்ஸ் டே முடிச்சுட்டு அப்படியே வந்து டின்னர் வெளியே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்ல ஒரு விஷயம் நடந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு போனாங்க. அங்க இருந்த ஒரு நபர் வந்துட்டு இந்த மாதிரி உடை போட்டுட்டு வந்தீங்கன்னா இங்க வந்து பாதுகாப்பு இல்லை, அதாவது வந்து தப்பா கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் எந்த மாதிரி உடை அணியணும் அப்படிங்கிற அந்த ஃபெமினிசம்லாம் நான் பேச வரல. நான் இந்த இடத்துல கேட்கறதுன்னா, ஒரு ஆணோட தனிமனித ஒழுக்கத்தின் வரையறை என்ன? அவரோட வந்து உரிமை இருக்கிற பெண்ணை தவிர இன்னொரு பெண் மேல கை வைக்கிறதுக்கு அவருக்கு அந்த உரிமையும் தைரியமும் எங்க இருந்து வருது? ஒரு ஆண் அப்படிங்கறதுனால அவருக்கு வந்து தைரியம் வந்துருது அப்படின்னு சொல்லி சொல்றதா? அந்த பொண்ணு இருந்த இடத்துல ஒரு வெளிநாட்டு பெண்ணை வந்து வச்சுக்கோங்களேன், அவங்களோட உடை வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம், நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். அப்போ ஒரு வெளிநாட்டு பெண் அந்த இடத்துல வந்தாலும் அவங்களுக்கும் அங்க பாதுகாப்பு இல்லை தானே? அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? ஒட்டுமொத்த இந்தியாவையும் சேர்த்துதான் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் யாரும் பேசுறது இல்ல. நமக்கு மட்டும் கோடிக்கணக்கான ரூல்ஸ் போடுறாங்க. நம்ம என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படி உடை அணியணும், எப்படி உட்காந்து சாப்பிடணும், எல்லாமே நம்மளை சுத்தி மட்டும் தான் இருக்கு. இவர்களை சுத்தி எதுவுமே இல்லையே, இதையே யாருமே கேள்வி கேட்கறது இல்லை அப்படிங்கிறது என்னோட மனசுல தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆம்பளைங்க மட்டும் கடவுளோட அற்புதமான படைப்பா என்ன?